வெல்கம் டு நம்ம இ சேவை சேனல். நம்ம இ சேவை சேனல்ல இன்னைக்கு என்ன டாபிக் பேச போறோம் அப்படின்னா, வில்லேஜ் பஞ்சாயத்தோட பஞ்சாயத்து செக்ரட்டரி அதுக்கோட வேக்கன்சி எப்போ வரும், இதுக்கு முன்னாடி எப்போ வந்துச்சு, அதை பத்தி டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கலாம். நிறைய பேர் ஜாபுக்காக ட்ரை பண்றீங்க, எனக்கு தெரியுது. நானும் அந்த மாதிரி நிறைய ட்ரை பண்றேன். இந்த விஷயம் நிறைய பேர் ட்ரை பண்ணும்போது அவங்களுக்கு கவர்மெண்ட் ஜாபை பற்றி நிறைய அவேர்னஸ் கிடைக்கிறது இல்லை. நிறைய பேர் குரூப் 1 குரூப் 2 அந்த மாதிரி எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணி கவர்மெண்ட் ஜாப் போகணும் அப்படின்னு நினைப்பாங்க. என்னன்னா, எக்ஸாமே எழுதாமல் டைரெக்டாக நீங்கள் எடுத்த மார்க்கை வச்சு உங்களோட டிஸ்ட்ரிக்டில் நீங்களே லோக்கலில் வேலை செய்யலாம். இதுக்கான பெனிஃபிட்டை தான் நம்ம பார்க்க போகிறோம் இந்த டாப்பிக்கில். கண்டிப்பாக எல்லாருக்கும் பிடிக்க வேண்டிய விஷயம் நினைக்கிறேன். நம்ம இ சேவை சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்கணுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அது சொல்லக்கூடிய தகவல் மூலியமே சரி. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ வில்லேஜ் பஞ்சாயத்து செக்ரட்டரியோட வேகன்சி எடுத்துருக்கோம் இல்லையா, இது எப்போ வந்திருக்கு அப்படின்னா 2019 தான் வந்திருக்கு. ஆக்சுவலி இந்த இயரில் வரதுக்கான சான்சஸ் நிறைய இருந்துச்சு. ஆனால் பட் இந்த வருஷம் ஓப்பன் ஆகலை. கண்டிப்பாக 2025 கண்டிப்பாக ஓப்பன் ஆகிறதுக்கு சான்சஸ் மிக மிக அதிகம். இதை வரதுக்கு முன்னாடி நம்ம என்னென்ன பண்ணணும், கல்வி தகுதி என்ன, அதை பற்றி நம்மளால டீட்டெயிலாக தெரிஞ்சுட்டு ஒரு கிளாரிஃபை ஆகிட்டிங்கன்னா அப்ளை பண்ணும்போது நோட்டிஃபிகேஷன் ஓப்பன் ஆனோன்னு கண்டிப்பாக சொல்லுவேன். கண்டிப்பாக நம்ம சேனல் ஃபாலோ பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக வரும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ இது எப்படி எடுக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய டிஸ்ட்ரிக்டோட பேஜில் தான் எடுக்கிறோம். இதில் நோட்டிஃபிகேஷனில் ரெக்குவயர்மெண்ட்டு அப்படி இங்கே பாருங்கள், இதுலேயே போட்டிருக்கோம். ஹோம் பேஜில் நோட்டீஸில் ரெக்குவயர்மெண்ட் போட்டு அப்ளிகேஷன் அவர் வில்லேஜ் பஞ்சாயத்து ரெக்குவயர்மெண்ட் வேகன்சி. இது 2019. இது எல்லா டிஸ்ட்ரிக்ட்லையும் கிடைக்கும். இது நான் எக்ஸாம்பிளுக்கு தான் காஞ்சிபுரம் எடுத்து வச்சுருக்கிறேன். எனக்கு காஞ்சிபுரம் வரலையே ப்ரோ, காஞ்சிபுரம் வரலையே ப்ரோ, மற்ற டிஸ்ட்ரிக்ட் வரலையே ப்ரோன்னு கேட்டுக்கணும். ஏன்னா வராது. இது 2019 ஸ்பெசிஃபிக்காக நான் தேடி எடுத்து வச்சிருக்கனால உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வருது. இப்போ கரண்ட் நோட்டிஃபிகேஷன் மட்டும்தான் இப்போதைக்கு வரும். இப்போ நோட்டிஃபிகேஷன் வந்துச்சா, இது என்னென்ன டாக்குமெண்ட் தேவைப்படுது அப்படின்னா, ஃபஸ்ட்டு இதுக்கான ஏஜ் பார்த்துடலாமா. ஏஜ் பொது பிரிவினருக்கு 18லேருந்து 30 வயசுக்குள்ளே இருக்கணும். அதே மாதிரி பழங்குடியினத்தினர் யாரும் இதுக்கு வேறு கம்யூனிட்டி இருந்தால் 18லேருந்து 35 வயசுக்குள்ளே இருக்கணும். அவங்க தேர்ந்தெடுக்கும் போது இப்போ இப்போ 2019 கொடுத்துருக்காங்கன்னா, 2019 நீங்கள் 19 வயசுலேருந்து 18 வயசுலேருந்து 30 வயசுக்குள்ளே இருக்கணும். அதே மாதிரி நீங்கள் வேறு கம்யூனிட்டியாக இருந்தால் 35 வயசு இருக்கலாம். அதே மாதிரி கல்வி தகுதி எஸ்எல்சி தான். இது எக்ஸாம் முழுக்க கிடையாது, நேர்முக தேர்வு தான் நடக்கும். அதுக்கப்புறம் என்னென்ன நிபந்தனைகள் என்னென்ன இதெல்லாம் போட்டிருக்காங்க, கண்டிஷன்லாம் போட்டிருப்பாங்க. இதை நீங்கள் ஒரு முறை படித்து பார்த்துக்கோங்க. இங்கே சேலரி கிட்டத்தட்ட 15,900லேருந்து 50,400 வரைக்கும் வரும் பஞ்சாயத்து. இது செக்ரட்டரிக்கு இது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தகுந்த மாதிரி மாறும். இப்போ பேசிக்கில் உங்களுக்கு கண்டிப்பாக 15,900 வரும். இவங்களோட பணி என்னன்னு பார்த்தீங்கன்னா, பஞ்சாயத்தோட வரவு செலவு கணக்கு பார்க்கணும். அதுக்கப்புறம் பஞ்சாயத்தோட வரிகளை கலெக்ட் பண்ணணும். அது மட்டும் இல்லாமல் உங்களோட பஞ்சாயத்தோட இப்போ இது இருக்கு இல்லையா, பஞ்சாயத்தில் ஒரு ஃபண்ட் எடுத்து செய்கிறாங்க, இல்லை ஒரு தீர்மானம் செய்கிறாங்க. அந்த தீர்மானத்தை ஃபண்ட் வந்துச்சுன்னா அந்த பில்லு ப்ராசஸ் பண்ணுறது, இந்த மாதிரி வேலைலாம் நிறைய இருக்கும். கண்டிப்பாக வில்லேஜ் பஞ்சாயத்து செக்யூரிட்டி ஜாப் கிடைச்சுன்னா உங்கள் ஊரில் உங்கள் ஏரியாலே நீங்கள் ஜாப் அட்டென்ட் பண்ணலாம். அதுக்கான விண்ணப்பம் பார்த்தீங்கன்னா நம்ம பார்த்துடலாம். விண்ணப்பன்றது டைரெக்டாக மேனுவலாக தான் இது பண்ணணும். அந்த இப்போ வரும்போது இப்போ இருக்க டெக்னாலஜி பொறுத்த வரைக்கும் ஆஃப்லைன் தான் இருக்குது. ஆஃப்லைன் வரல. இது 2019 வந்தது. இது நகல். இப்போ உங்களோட பெயர் தமிழில் இங்கிலீஷில் எழுதணும். பாலினை டிக் பண்ணிக்கணும். விண்ணப்பிக்கும் ஊராட்சி ஒன்றியத்தின் பெயர், நீங்கள் எந்த ஊராட்சி ஒன்றியத்துக்கு நீங்கள் விண்ணப்பிக்கிறீங்க அப்படின்றத நீங்கள் விண்ணப்பிக்கணும். அதேமாரி புகைப்படத்தன் கூட கையெழுத்து போடணும். உங்களோட ஊராட்சி பெயர் தேடி போடணும். நீங்கள் அதுக்கப்புறம் விண்ணப்பம் ஒதுக்கப்படுற ரிசர்வேஷன் இதில் இது கேட்குறீங்க அப்படின்றத போடணும். உங்களோட அப்பா பேர் இங்கே போடணும். அப்பா பேரோ இல்லை கணவர் பேரோன்றது உங்களோட பேரில் போடணும். அதுக்கப்புறம் உங்களோட டீட்டெயிலாக போடணும். இதுக்கு தான் உங்களுக்கு கால் லெட்டர் வரும். அதனால் இது ஃபில் பண்ணும்போது கரெக்டாக ஃபில் பண்ணணும். அதுக்கப்புறம் நீங்கள் விண்ணப்பத்தாரர் விண்ணப்பிக்கும் ஊராட்சி சார்ந்தவரா, இந்த ஊராட்சியா இல்லை வேறு ஊராட்சி இருந்தீங்கன்னா எஸ்ஆர்னோ கொடுக்கணும். இல்லைனா அதுக்கான டீட்டெயில் இங்கே எழுதணும். அதுக்கப்புறம் உங்களோட ஃபோன் நம்பரு, அதுக்கப்புறம் மின்னஞ்சல். இது கம்பல்சரி 3 கொடுக்கணும்லாம் கிடையாது. நிறைய பேர் தொலைபேசி எண்ணு கிடையாது, கைபேசி எண்ணு மின்னஞ்சல் மட்டும் தான் நம்ம வச்சுருப்போம். அதுக்கப்புறம் டேட் ஆஃப் பர்த்து, உங்களோட எந்த கம்யூனிட்டி வருதுன்னு சொல்லிட்டு இந்த இதில் ஏஜ் இப்போ இதில் போடணும். அடுத்தது உங்களோட கம்யூனிட்டி எதில் வருதுன்னு சொல்லிட்டு இது டிக் அடிக்கணும். வேலை பதிவு விவரம் பார்த்தோன்னா நீங்கள் எம்ப்ளாய்மெண்ட் பதிவு பண்ணியிருந்தீங்கன்னா இருந்தால்
போடலாம். அது மட்டும் தான் போட்டிருக்காங்க. இருக்கணும் அப்படின்ற மாதிரி போடல. அவங்க கேட்கல, இருந்தால் பதிவு பண்ணிக்கோங்க. அரசு பணியில் எதனா முன்னுரிமை கேட்குறீங்களா அப்படின்னீங்களா, முன்னுரிமை பெற்றவரா அப்படின்னு கேட்டிருக்கீங்க. ஆமாம் நாம் போடுங்க, இல்லைன்னா இல்லைன்னு போடுங்க. அதுக்கப்புறம் ஆம் எனில் எந்த வகை முன்னுரிமை, அதுதான் இங்கே ஆம் கொடுத்தீங்கன்னா இதில் வந்து ஒன்று டிக் அடிக்கணும், எதில் வந்து கேட்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. கல்வி தகுதி வந்து எஸ்எல்சியில் தேர்ச்சி பெற்றீங்களான்னு கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் நீங்கள் வந்து மதம் வந்து இந்தோ முஸ்லீமா கிறிஸ்துவா அது கேட்டிருக்காங்க. இது வந்து எதுனோ அதை உங்களுக்கு டிக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் டாக்குமெண்ட்டு பள்ளி சான்றிதழ், அது வந்து டிசி, அது வந்து வாங்கி வச்சுருக்கணும். கல்வி தகுதி சான்று எஸ்எல்சி மார்க் ஷீட் வேணும். அதுக்கப்புறம் இருப்பிட சான்றிதழ், அதுக்கப்புறம் வந்து அது அட்ரஸ் ப்ரூஃப் ஏதாச்சும் ஒன்று வாங்கிக்கலாம். கம்யூனிட்டி சீட் வாங்கிக்கலாம். முன்னுரிமை சான்று மேலே எதுனா இப்போ தேர்வில் எதுனா முன்னுரிமை சான்று வாங்கியிருந்தீங்கன்னா இது இங்கே இணைக்கணும், இல்லைன்னா இல்லை. இது வந்து டேட்டு கையெழுத்து போட்டு பர்டிகுலர் டைமுக்குள்ளே இது வந்து அஞ்சல் மூலமாக வந்து உங்களுக்கு அனுப்பிச்சி விட்ருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதுக்கான ரீப்ளே வந்து நீங்கள் வந்து செலெக்ஷன் ஆகிருந்தீங்கன்னா உங்களுக்கு கால் லெட்ரு வரும். இதுதான் வந்து வில்லேஜோட பஞ்சாயத்து செக்ரட்டரியோட ஜாபுக்கான அப்ளிகேஷன். இது வந்து பழசு, முக்கிய சொல்லிடுறேன். நீங்கள் வந்து எனக்கு வந்து வரல, எங்கள் டிஸ்ட்ரிக் வரல அப்படின்னா, இப்போ வந்து எல்லா டிஸ்ட்ரிக்ட்லையும் வரல, நிறைய டிஸ்ட்ரிக்டில் வந்து வாண்டட் இருக்குது. கண்டிப்பாக வந்து விரைவில் வரும் அப்படின்றது ஒரு எதிர்பார்த்துட்டு இருக்கலாம். வந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து அப்டேட் பண்ணுறேன். கண்டிப்பாக நீங்களும் ஏதாச்சும் நோட்டிஃபிகேஷன் வந்துச்சுன்னா எனக்கு உடனே அப்டேட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நாமளும் அதை பற்றி தெரிஞ்சுட்டு மக்களுக்கு வந்து அதை பற்றி விழிப்புணர்வு வந்து சொல்லிடலான்னு சொல்லி கேட்டுட்டு இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் நம்ம இ சேவை சேனல் பற்றி வேறு ஏதாச்சும் உங்களுக்கு நிறைய குறைய கருத்துக்கள் இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு வேறு ஏதாச்சும் வீடியோ பற்றி வேணும், டவுட் இருக்குது, எனக்கு அதை கிளாரிஃபை பண்ணுங்க அப்படின்னாலும் கேளுங்கன்னு சொல்லி கேட்டுட்டு இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கலாம். நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து சந்திக்கலாம். பாய்.